வணக்கம். இன்றைய காணொளியில் நாங்கள் இந்தியாவின் நிலப்பரப்புக்குள் வளைகுடா நாடுகளின் நிலப்பரப்புகளும் உள்ளடக்கப்பட்டிருந்ததா அல்லது வளைகுடா நாடுகளும் உள்ளடக்கப்பட்டிருந்ததா என்பது தொடர்பாகத்தான் ஆராயவிருக்கின்றோம். இந்தியாவின் நிலப்பரப்புக்குள் வளைகுடா நாடுகள் உள்ளடக்கப்பட்டிருந்தன என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இது தொடர்பான தகவல்களைத்தான் நான் இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இந்த என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணி மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். இனி காணொளிக்குள் செல்வோம், வாருங்கள். 1956ஆம் ஆண்டு குளிர்காலத்தில் த சண்டே டைம்ஸ் செய்தியாளர் டேவிட் கோல்டன் பஹ்ரைன் தீவுக்கு சென்றிருந்தார். அந்த நேரத்தில் பஹ்ரைன் பிரிட்டிஷ் அரசின் கீழ் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்தது. புவியியல் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த டேவிட் கோல்டன் அரேபிய நாடுகளில் பணிபுரியும் விருப்பத்தில் இருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்திய நாட்டின் பேரரசியாக விக்டோரியா மகாராணி நியமிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவில் பங்கேற்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அப்பொழுது அவர் மத்திய கிழக்கு நாடுகளான வளைகுடா நாடுகளின், அதாவது அபுதாபி, துபாய், ஓமான், பஹ்ரைன், கட்டார் போன்ற நாடுகளுக்கு விஜயம் செய்யும் வாய்ப்பு கிட்டியது அவருக்கு. அந்த விஜயத்தின் போது அவர் இந்த நாடுகளில் பிரிட்டிஷ் மற்றும் இந்தியாவின் எச்சங்களை அவரால் காணக்கூடியதாக இருந்தது. இது இன்று பெரும்பாலும் ஒருவருக்கும் தெரியாமல் அல்லது மறக்கப்பட்டிருக்கும் நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் சுயமாக மேற்கொண்ட ஆராய்ச்சியிலே அவருக்கு கிடைத்த தகவல்களைத்தான் அவர் பகிர்ந்திருந்தார். அதாவது 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அரேபிய தீபகற்பத்தில் 1/3 பங்கு பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்தது என்று வரலாறு கூறுகின்றது. ஏடன் முதல் குவைத் வரை குறிப்பிட்ட அளவு பகுதியை இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் அரச அதிகாரிகள் ஆட்சி செய்து வந்தனர். இந்திய வைஸ்ராய்க்கு கட்டுப்பட்ட இந்த பகுதியில் இந்திய துருப்புக்களே காவலுக்கு நிறுத்தப்பட்டிருந்தது. 1889ஆம் ஆண்டு விளக்கச் சட்டத்தின் கீழ் அரேபிய தீபகற்பத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த பகுதிகள் சட்டபூர்வமாக இந்தியாவின் ஒரு பகுதியாக கருதப்பட்டன. ஜெய்ப்பூர் போன்ற இந்தியாவின் சமஸ்தானங்களின் நிலையான பட்டியல் அபுதாபியின் பெயருடனே முதலில் தொடங்கியது. அத்துடன் லக்ஸ்பெய்லா அல்லது கெலாட் போலவே இந்திய பேரரசின் ஒரு மாகாணமாக ஓமான் கருதப்பட வேண்டும் என வைஸ்ராய் லோர்ட் ஹர்சன் பரிந்துரைத்திருந்தார். இந்தியாவின் மேற்கு திசையின் துறைமுகமாகவும் பம்பாய் மாகாணத்தின் ஒரு பகுதியாகவும் நிர்வகிக்கப்பட்டு வந்த நவீன ஏமனின் மேற்கு பகுதியில் வசித்து வந்த மக்களுக்கு இந்திய பாஸ்போர்ட்டுகளே வழங்கப்பட்டு வந்தது. 1931ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி இந்த நகரத்துக்கு விஜயம் செய்திருந்த போது அங்கு வசித்து வந்த பல அரேபியர்கள் தங்களை இந்தியர்களாக அடையாளப்படுத்தி கொண்டனர். அத்துடன் தங்களை இந்திய தேசியவாதிகளாகவும் காட்டிக்கொண்டனர். அரேபிய பகுதி வரை பிரிட்டிஷ் இந்தியா விரிவடைந்திருந்ததை ஒரு சில பிரிட்டிஷரும் மற்றும் இந்தியர்களுமே அறிந்திருந்தனர். இந்திய பேரரசு பற்றி முழுமையான வரைபடங்கள் இரகசியமாகவே பேணப்பட்டு வந்தது.
ஓட்டோமான் அல்லது சவுதிகள் அ, கிளர்ந்து எழுவதை தவிர்ப்பதற்காகவே அரேபிய பிரதேசங்கள் தொடர்பான வரைபடங்கள் பொது ஆவணங்களிலிருந்து தவிர்க்கப்பட்டிருந்தது அல்லது நீக்கப்பட்டிருந்தது. 1920களில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களின் போது இந்திய தேசியவாதிகள் இந்த பகுதியை ஒரு கலாச்சார இடமாக நோக்க தொடங்கினர். இது ஒரு புதிய வரைபடத்தை இந்தியா தொடர்பாக மீள வரைய லண்டனுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. 1937ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி இந்திய பேரரசிலிருந்து ஏடன் பிரிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக அன்றைய 6வது ஜார்ஜ் மன்னர் பின்வருமாறு குறிப்பிட்டார். ஏடன் நூற்றாண்டுகளாக இந்திய நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இப்போது அது எனது காலனிய அரசில் இடம்பெறும் என அறிவித்திருந்தார். இருப்பினும் வளைகுடாவின் பிரிட்டிஷ் பகுதிகள் அடுத்து வந்த 10 வருடங்களுக்கு இந்திய நிர்வாகத்தின் கீழ்தான் இருந்தது. இந்தியாவின் சுதந்திரத்தின் பின்னர் பாரசீக வளைகுடாவை இந்தியா அல்லது பாகிஸ்தான் நிர்வகிக்க அனுமதிக்கப்படலாமா என பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஒரு ஆலோசனையை மேற்கொண்டிருந்தனர். ஆனால் தெஹ்ரானில் இருக்கும் பிரிட்டிஷ் தூதரக அதிகாரி இந்தியாவிற்கு பாரசீக வளைகுடா தொடர்பாக அக்கறை இன்மை காணப்படுகின்றதென அறிவிக்கின்றார். இறுதியாக 1947ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று துபாயில் இருந்து குவைத் வரையிலான வளைகுடா நாடுகள் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்படுகின்றன. இதற்கு சில மாதங்களுக்கு பின்னர் பிரிட்டிஷ் இந்தியா, இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகளாக பிரிந்து சுதந்திரம் பெற்றன. சுதந்திரம் பெற்று பல மாதங்களுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகள் நூற்றுக்கணக்கான சுயநிர்ணய சமஸ்தானங்களை தங்களுடன் ஒருங்கிணைக்க தொடங்கிய போது வளைகுடாவின் அரபு நாடுகள் அந்த பட்டியலில் இருந்து காணாமல் போயின, அதாவது உள்ளடக்கப்படவில்லை. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னரும் பாரசீக வளைகுடாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த பகுதிகள் பலவற்றில் என்று சொல்லாமல் எல்லா பகுதிகளிலும் இந்திய ரூபாயே அதிகாரபூர்வ நாணயமாக இருந்தது. 1971இல் வளைகுடா பகுதிகளிலிருந்து பிரிட்டிஷ் வெளியேறியது. ஒரு காலத்தில் இந்திய பேரரசின் சிறிய நகரங்களுள் ஒன்றாக இருந்த துபாய் இன்று மத்திய கிழக்கின் ஒரு முன்னணி நகரமாக திகழ்கின்றது. இந்தியாவின் ஒரு பகுதியாக இந்த வளைகுடா நாடுகள் இருந்தது என்பது பெரும்பாலான மக்களுக்கு இன்று தெரிய வாய்ப்பில்லை. ஒரு சில மக்களுக்கு இந்த உண்மை தெரிந்திருக்கலாம். இந்த நாடுகளில் பிரிட்டிஷ் இந்திய வரலாற்று எச்சங்களை இன்றும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தகவலோடு நான் இந்த காணொளியை முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.